எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். முதலில் பாப்பா தேர்வு மையம் யூடியூப் சேனலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது உங்கள் அனைவரிடமும் இந்த காக்கியின் காதலன் புத்தகம் பற்றிய ஒரு பார்வையை சமர்ப்பிக்க வாய்ப்பு கொடுத்த அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் காக்கியின் காதலன் புத்தகம். இந்த புத்தகம் தமிழக இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதின் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது. அதாவது சீருடை பணி தொடர்பாக பல்வேறு தகவல்களை இந்த புத்தகம் உள்ளடக்கியுள்ளது. இந்த புத்தகம் 5 பாகங்களாக கொண்டுள்ளது. முதலில் புத்தகத்தின் முன்பக்க பின்பக்க அட்டையை பார்ப்போம். பாத்தீங்கன்னா தெரியும், யூனிஃபார்ம் அஸ்பிரன்ஸ் ஜாப் அவேர்னஸ் கைடு, இதுதான் நான் முக்கியமாக கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பின்பக்கத்தை பற்றி பார்ப்போம். பின்பக்கம் இதுதான் புத்தகத்தின் உள்ளே இருக்கும் பொக்கிஷங்கள். அதாவது சீருடை பணியில யாரெல்லாம் சேரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த புத்தகம் ஒரு பொக்கிஷம். அதனால தான் இந்த பின்பக்க அட்டையிலேயே பொக்கிஷம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல தமிழ்நாடு காவல்துறையை பத்தி சொல்லியிருக்கேன், மத்திய காவல்துறையை பத்தி சொல்லியிருக்கேன், இந்திய ராணுவத்தை பத்தி சொல்லியிருக்கேன். ஸோ முக்கியமா உடல் தேர்வை பத்தி சொல்லியிருக்கேன். அடுத்தது வருங்கால காவல்துறை வளர்த்துக் கொள்ள வேண்டிய பண்புகள் மற்றும் திறன்கள் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கேன். இதுல ஒவ்வொன்றை பத்தியும் உங்களோடு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸோ இதுதான் உள்ள இருக்க முதல் பேப்பர். அடுத்தது சமர்ப்பணம், அடுத்தது நன்றி மலர்கள், அதுக்கு அடுத்ததா முன்னுரை. இந்த முன்னுரையை நீங்க படிச்சீங்கன்னாவே தெளிவா தெரிஞ்சிடும் இந்த புத்தகம் உங்களுக்கான புத்தகமா இல்லையா என்று. சீருடை பணியின் மீது யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கிறார்களோ அவர்களுக்கான புத்தகம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்ததா நாம பார்க்க போறது என்னன்னு பார்ப்போம். இதான் பொருளடக்கம். இந்த பொருளடக்கத்தை பார்த்தீங்களா, இந்த புத்தகத்தை 5 பாகமா எழுதியிருக்கேன். அதுல முதல் பாகம் தான் இந்த பாகம் 1, தமிழ்நாடு காவல்துறை. தமிழ்நாடு காவல்துறை ஒரு அறிமுகத்தை பத்தி சொல்லியிருக்கேன். அடுத்தது காவலர்ல, அதாவது கான்ஸ்டபிளுக்கு என்னெல்லாம் முக்கியமானதுன்னா ஆயுதப்படை காவலர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை காவலர், சிறைத்துறை காவலர், தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை காவலர்கள், இதை பத்தி மேலோட்டமான அறிவை கொடுத்திருக்கேன். நான் அவர்களோட பணி என்ன, அதோடைய நன்மை தீமை என்ன அப்படின்னு பல விஷயங்கள் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அடுத்தது தேர்வு முறை, விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு, அவங்களுடைய விடுமுறை விவரம், சம்பள விவரத்தை பற்றிலாம் இந்த இதுல சொல்லியிருக்கேன். அடுத்தது தாலுகா உதவி ஆய்வாளர், டிஎஸ்பி உதவி ஆய்வாளர், ஆயுதப்படை உதவி ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் தேர்வுகள் இப்படின்னு பல டாபிக்ல உதவி ஆய்வாளர் பற்றிய தகவல்களை நான் கொடுத்திருக்கிறேன். அடுத்தது தமிழ் வழி கல்வியின் சிறப்பு சலுகைகள், அதாவது கான்ஸ்டபிள் மற்றும் உதவி ஆய்வாளர் தேர்வுல தமிழ் வழியில் கல்வி கற்றவர்களுக்கு என்னென்ன சிறப்பு சலுகைகள் உண்டு அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அடுத்தது சிறப்பு மதிப்பெண்கள், கான்ஸ்டபிள்லயும் சரி, அடுத்தது சப் இன்ஸ்பெக்டர்லயும் சரி 5 மதிப்பெண்கள் சிறப்பு மதிப்பெண்களா இருக்கு. அதை பற்றிய விவரத்தை கொடுத்திருக்கிறேன். அடுத்தது டெக்னிக்கல் எஸ்ஐ, அதை பல பணி சூழல், தேர்வு முறை, தகுதிகள் எல்லா தகவலையும் கொடுத்திருக்கிறேன். அடுத்தது பிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ, அவர்களோட பணி சூழல், தேர்வு முறை, அந்த எக்ஸாம் சிஸ்டம்லாம் எப்படி இருக்கும், மார்க் எப்படி இருக்கும், இப்படின்னு பல்வேறு தகவல்களை இதுல நான் உள்ளடக்கி இருக்கிறேன். அடுத்தது டிஎஸ்பி பணி சூழல் மற்றும் தேர்வு முறை, அடுத்தது டிஎஸ்பி பற்றிய தகவல்கள் அனைத்தையும் இதுல நான் கொடுத்து இருக்கிறேன். அடுத்தது தமிழ்நாடு வனத்துறை. ஒருவேளை காவல்துறையில இந்த உயரம் கம்மி அப்படிங்கிற பட்சத்துல அவங்க ரிஜெக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர்கள் இந்த சீருடை பணியை தான் அணியணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வனத்துறை அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம். இதுல வன காவலர், வன காப்பாளர், வனவர், வனசரக அலுவலர் இவர்கள் பற்றிய முழு தகவல்களையும், அவர்களுக்கான பணி சூழல்கள் பற்றிய விவரங்களையும், தகுதிகள், தேர்வு முறைகள் எல்லாத்தையும் இதுல நான் கொடுத்திருக்கிறேன். அடுத்ததா வருவோம் பாகம் 2, மத்திய பாதுகாப்பு படைகள். இந்த புத்தகம் எழுதுவதற்கான மிக முக்கியமான நோக்கங்கள் இதுதான். ஏன் அப்படின்னா இந்த தமிழ்நாடு காவல்துறை எடுத்துக்கிட்டு கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர் இதுக்கெல்லாம் எடுத்தோம்னா தேர்வுக்கான அறிவிப்பு எப்ப வரும்னே எதுவுமே சொல்ல முடியாது. சில நேரம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை வரலாம், சில வேளையில 2 வருஷம், 4 வருஷம் இப்படின்னு வருஷங்களோட எண்ணிக்கை இப்படித்தான் அப்படின்னு எந்த தகவலும் இல்லை. ஆனா இந்த மத்திய பாதுகாப்பு படை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான தேர்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல பாருங்க, எல்லை பாதுகாப்பு படை, தொழில் பாதுகாப்பு படை, சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, என்எஸ்ஜி, எஸ்எஸ்பி, அசாம் ரைபிள், அதுக்கப்புறம் டெல்லி காவல்துறை பத்தியும் இதுல சொல்லியிருக்கேன். அதுல கான்ஸ்டபிளோட தேர்வு முறை, அதுக்கான தகுதிகள், அதுக்கான பணி சூழல் என்ன அப்படிங்கிற விவரத்தையும், அந்த எக்ஸாம் சிஸ்டம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற பல்வேறு தகவல்களையும் இதுல நான் கொடுத்திருக்கேன். அதே போலதான் உதவி ஆய்வாளர்,
அதே போலதான் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட், அதாவது இங்க நம்ம தமிழ்நாட்டு அதாவது மாநில காவல்துறை பொறுத்தளவு டிஎஸ்பி பதவிக்கு ஈக்குவலானது. இதுல இந்த டாட்டோ பத்திய தகவல்கள், அதாவது இந்த பச்சை குத்தி இருப்பாங்க, அது என்ன விளைவா ஏற்படுத்தும் அப்படிங்கிற தகவலையும் இதுல கொடுத்திருக்கேன். அடுத்தது ஓபிசி சான்றிதழ் பெறுவது எப்படி, விடுமுறை விவரம், ரயில்வே பாதுகாப்பு படையை பத்தியும் இதுல சொல்லியிருக்கேன். அதுலயும் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர் அதை பத்திய ஃபுல் தகவல்களையும் இதுல கொடுத்திருக்கேன். அடுத்தது எஸ்பிஜி பற்றிய தகவல்களையும் சிபிஐ பற்றிய தகவல்களையும் இந்த மத்திய பாதுகாப்பு படைகள் அப்படிங்கிற தலைப்புல பாகம் 2ல கொடுத்திருக்கேன். அடுத்தது ரொம்ப முக்கியமான பிரிவு எதுனா இந்திய ராணுவம். இத பாகம் 3 நான் கொடுத்திருக்கேன். இந்திய ராணுவம் ஒரு அறிமுகம். நம்மள பெரும்பாலானவர்களுக்கு இந்திய ராணுவம் பற்றிய தகவல்கள் அவ்வளவாக தெரிவதில்லை. அதற்கு காரணம் இங்கு இந்திய ராணுவம் பற்றிய பயன்பாடு கம்மியா இருக்கு. அது பற்றிய ஒரு படம், அந்த மூவியோ அதை பற்றிய ஒரு அவேர்னஸ், ஒரு டாக்குமெண்டோ நம்ம கிட்ட அவ்வளவா இல்லை. அதுதான் இது முக்கிய காரணம். சோ அந்த குறையை போக்கணும் அப்படிங்கறதான் இதுல பல தலைப்புகள் இட்டு பல்வேறு தகவல்களை கொடுத்துள்ளேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னா சர்வீஸ் கமிஷன், அதாவது பர்மனன்ட் சர்வீஸ் கமிஷன், ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இருக்கு. இதுவே பலருக்கு நாமல் தெரியாமல் இருக்கிறோம். அதை பற்றிய தகவல்கள் கொடுத்திருக்கிறேன். பெண்களுக்கான லெப்டினன்ட் தேர்வுகள், நம்மள பெரும்பாலானவர்கள் சிப்பாய் பதவிக்கு தான் போட்டி போட்டுட்டு இருக்கோம். ஆனா இந்த புத்தகத்துல 14 வகையான லெப்டினன்ட் அதிகாரிக்கான ஆகிறதுக்கான தேர்வுகள் இருக்கிறது அப்படிங்கிற விவரத்தையும் இதுல நான் கொடுத்திருக்கேன். அதுலயும் குறிப்பா பெண்கள் லெப்டினன்ட் அதிகாரி ஆவதற்கு 4 விதமான தேர்வுகள் இருக்கு. அந்த தகவலை இந்த புத்தகத்துல நான் கொடுத்திருக்கேன். ஆன்லைன்ல அப்ளை செய்வது எப்படி, எஸ்எஸ்பி நேர்முக தேர்வு, இது ரொம்ப முக்கியமானது. இந்த எஸ்எஸ்பி தேர்வு நேர்முக தேர்வை எப்படி அணுகணும் அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சிச்சுனாவே ஏறக்குறைய லெப்டினன்ட் பதவி கண்டிப்பா கிடைச்சிரும். அந்த தகவல்களையும் முழுமையா இதுல ஆராய்ச்சி பண்ணி நாங்க கொடுத்திருக்கோம். ஒரு அதிகாரி ஆவதற்கான OLQ பண்புகள் பத்தி சொல்லியிருக்கோம். இதுல 15 வகையான தலைப்புகள் இட்டு அதை பிரித்து அதிகாரி ஆவதற்கு என்னென்ன தகுதிகள்லாம் தேவை அப்படிங்கிற விவரத்தை தெளிவா சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸாம்ல பார்த்தோம்னா NDA எக்ஸாம், CDSE எக்ஸாம், அடுத்தது டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ், NCC ஸ்பெஷல் என்ட்ரி, ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரல், MNS என்ட்ரி, 10+2 TES எக்ஸாம், யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம், ஆர்மி எஜுகேஷனல் கோர்ஸ், சர்வீஸ் என்ட்ரி ஸ்கீம் அப்படின்னு அதிகாரி ஆவதற்கான இத்தனை தேர்வுகள் இருக்கிறது அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்கோம். அடுத்தது சோல்ஜர்லே என்னென்ன தேர்வுகளா, சோல்ஜர்லயே ஏகப்பட்ட தேர்வுகள் நடக்கு, அதை பத்திய தகவல்களையும் இதுல நாம கொடுத்திருக்கோம். அடுத்தது டெரிட்டரியல் ஆர்மி, ஒருவேளை பல முறை நீங்க முயற்சி பண்ணி தோத்து போயிட்டீங்க அப்படின்னா இந்த டெரிட்டரியல் ஆர்மியில சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை பத்திய தகவலையும் இதுல கொடுத்திருக்கோம். சைனிக் ஸ்கூல், அடுத்தது ராணுவ பள்ளியில சேர்றதுதான் இந்த சைனிக் ஸ்கூல். 5ஆம் வகுப்பு முடிந்து 6ஆம் வகுப்பு சேரும் போதும், 8ஆம் வகுப்பு முன்பு 9ஆம் வகுப்பு சேரும் போதும் நீங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர்களுக்கு பயன்பட வேண்டும். நம் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் பலரும் இந்திய ராணுவத்தில் அதிகாரிகளாக பணிபுரிய வேண்டும் என்பதையே நோக்கமாக வைத்து எழுதப்பட்டதுதான் இந்த சைனிக் ஸ்கூல் பற்றிய தகவல்கள். அடுத்தது பாகம் 4 எதை பத்தி சொல்லியிருக்கோம் அப்படின்னா தேர்வுக்கு தயாராகுவோம். இதுல தயாராகிறது எப்படிங்கிற விவரத்தை ஆயத்த பண்ணிக்கிற தலைப்புல கொடுத்திருக்கோம். அடுத்து நான் கடந்து வந்த பாதை, நான் ஒரு உதவி ஆய்வாளராக ஆகுவதற்கு எப்படியெல்லாம் போராட்டங்கள் நடத்தி வெற்றி பெற்று அப்படிங்கிற தகவல்களை உங்களுக்கு ஆக்கமும் கொடுக்குவதற்காக இதில் பகிர்ந்துள்ளேன். அடுத்தது எழுத்து தேர்வு பற்றிய தகவல்களை இதுல நான் கொடுத்திருக்கேன். உடல் தேர்வு, உடல் தகுதி தேர்வு, உடல் திறனறி தேர்வு, உடற்பயிற்சி, இந்த புத்தகத்தில் இருக்க மிகப்பெரிய சிறப்பம்சம் இந்த 4ஆம் பாகம் தான். சோ இந்த புத்தகத்தை மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா உடல் தேர்வை பத்தி கவலையே பட தேவையில்லை. பல அறிவியல் பூர்வமான எக்ஸசைஸ் சிஸ்டத்தை இதுல நான் அறிமுகப்படுத்திருக்கேன். அதோட மூச்சு பயிற்சி, தியானம், உணவு முறை. இப்ப சப் இன்ஸ்பெக்டர் நேர்முக தேர்வு இருக்கு. அந்த நேர்முக தேர்வை எப்படி அணுகிறது, 2 பேத்துக்குமே மருத்துவ பரிசோதனை இருக்கு, அதை எப்படி அணுகிறது அப்படிங்கிற தகவலையும் இதுல நான் கொடுத்திருக்கிறேன். அடுத்தது பாகம் 5 எது பத்தி பார்த்தோம்னா சீருடை பணி ஆர்வலர்களுக்கான ஆளுமைகள். இதுல உடல் தோற்றம், சட்ட அறிவு, உடல் மொழி அறிவு, மொழி வளம், திறமையை வளர்ப்போம், உடல் பலம் இப்படின்னு ஒவ்வொரு தலைப்பை இட்டு அதை பற்றிய பல்வேறு விஷயங்களை எடுத்துக்காட்டுடன் இதில் நான் விளக்கி உள்ளேன். அப்போது மேலோட்டமா நாம இதை பத்தி பார்ப்போம். புத்தகத்தை ஒரு பார்வையிடுவோம்.
இதில் வந்து தமிழ்நாடு பற்றிய தகவல்கள். ஒரு தமிழ்நாட்டில் காவல்துறை அதிகாரி ஆவதற்கு இந்த புத்தகங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது இந்த பாகம் 2ல வந்துடும் மத்திய பாதுகாப்பு படைகள். இதில் வந்து ஒவ்வொரு படையை பற்றியும் நான் விவரமாக விளக்கி இருக்கிறேன். நம்மள பெரும்பாலானவர்களுக்கு இதை பற்றிய தகவல்கள் கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றுதான். இதில் பாருங்க பெட்டாலியனோட அமைப்பு முறை இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு படையை பற்றியும் நான் விளக்கி இருக்கிறேன். அவங்களுடைய படையின என்ன, பணிகள் என்ன அப்படிங்கிற விவரத்தையும் நான் விளக்கியிருக்கேன். அதில் இருக்க சிறப்பு படைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிற தகவலையும் நான் கொடுத்திருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பாகம் 2. இதை மத்திய புலனாய்வு அப்படிங்கிற தகவல் எல்லாத்தையும் இதில் நாம் கொடுத்துருக்கோம். அடுத்தது எடுத்துட்டோம்னா பாகம் 3 இந்திய ராணுவம். ஸோ இதுலேயும் வந்து பல்வேறு தகவல்களை நாம் உள்ளடக்கி இருக்கிறோம். இந்திய ராணுவ அதிகாரிலாம் எப்படி என்னென்ன பதவியெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற விவரத்தையும் கொடுத்துட்டு ஒவ்வொரு தேர்வு பற்றியும் விவரங்களை நாம் தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி, இதை வந்து இதை படிச்சிங்கன்னா போதும் மிகப்பெரிய அறிவு கிடைக்கும். ஸோ இதுதான் முன்னாடியே நான் விவரித்த OLQ பண்புகள், அதாவது ஆஃபீஸர் லைக் குவாலிட்டி அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இதை 4 பிரிவாக பிரித்து 15 பண்புகளை நாம் உள்ளடக்கி இருக்கிறோம். ஸோ இதுலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. NDA எக்ஸாம், அடுத்தது CDSE எக்ஸாம், அடுத்தது TGC டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் அப்படிங்கிற எக்ஸாம் எல்லாமே இதில் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததாக பாகம் 4 பற்றி பார்ப்போம். இதுதான் வந்து தேர்வுக்கு தயாராகும். இதில் ஆயத்த பணி விவரத்தை சொல்லியிருக்கோம். இதில் முக்கியமாக நான் கடந்து வந்த பாதை. ஸோ இதில் வந்து என்னுடைய அனுபவங்கள் முழுவதையும் உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். இது வந்து ஆக்கமும் ஊக்கமும் உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். அடுத்தது இதுதான் வந்து உடற்பயிற்சி. ஸோ நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் போது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன வகையான உடற்பயிற்சி செய்வது, அடுத்தது கடைசி 1 மாதத்தில் என்ன வகையான உடற்பயிற்சி செய்யறது அப்படிங்கிறத கால அட்டவணையோட நான் கொடுத்துருக்கேன். இந்த பயிற்சி மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட் கிளியர் பண்ணிடுவீங்க. அதுக்கு எப்படிலாம் தயாராகிறது அப்படிங்கிற விவரத்தைய நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதில் எடைப்பயிற்சி பற்றிய விவரங்களை சொல்லியிருக்கேன். அடுத்ததா யோகா பயிற்சி. நம்ம உடல் தேர்வுல ஈஸியா வெற்றி பெறணும்னா நம்ம உடல்ல வளையும் தன்மை நல்லதா இருக்கணும், அடுத்தது தாங்கு சக்தி நல்லபடியா இருக்கணும், அதுக்கு அடுத்தது உடல் உறுதி நல்லா இருக்கணும். இந்த 3ம் சரியா இருந்தா மட்டும்தான் அவங்க உடல் தேர்வுல சிறப்பா செயல்பட்டு வெற்றி பெற முடியும். அதாவது இதுல ஏதாவது ஒன்று குறையும் பொழுது சிலர் வெற்றி பெற வாய்ப்பு குறைவாக அமையும். இதுல பாத்தீங்கன்னா நல்ல ஓடக்கூடிய திறனோட இருப்பாங்க, ஆனா அவங்களால லாங் ஜம்போ ஹை ஜம்போ தாண்ட முடியாது. ஓடக்கூடிய திறன் எதுல வருது அப்படின்னா உடல் உறுதியில வருது. அதே லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் எதுல வரும்னா பிளெக்சிபிலிட்டி, நல்லா வளையும் தன்மை இருந்துச்சுன்னா 4 மீட்டர் குதிக்கிற இடத்துல 4.5 மீட்டர் 5 மீட்டர்னு குதிக்க ஆரம்பிச்சு பெரிய அளவுல உங்களுக்கு நன்மை கொடுக்கும். அடுத்தது மூச்சு பயிற்சி எப்படி செய்யணும் அப்படிங்கிற விவரத்தை கொடுத்துருக்கேன். அடுத்தது தியானம் எப்படி செய்யுங்கிறது, அடுத்தது உணவு முறை பற்றிய தகவல்களையும் நேர்முக தேர்வு பற்றிய தகவல்களையும், அடுத்ததா ரொம்ப முக்கியமானது நிறைய பேர் பயப்படுறது எதை பத்தி அப்படின்னா இந்த மருத்துவ பரிசோதனை தான். இதுதான் அந்த மருத்துவ பரிசோதனை. இதை படிச்சீங்கன்னா மருத்துவ பரிசோதனை பற்றிய தகவல்கள் தெளிவாக கிடைத்துவிடும். அடுத்தது சீருடை பணிக்கான ஆளுமைகள். இதுதான் அது. உடல் தோற்றம், சட்ட அறிவு இப்படின்னு இப்படி இந்த புத்தகம் பற்றிய பல தகவல்களை இதில் நான் கொடுத்துருக்கேன். இந்த புத்தகம் தேவைப்படுபவர் 9443785145 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்தால் போதும். நாங்களே உங்களை தொடர்பு கொண்டு இதை பற்றிய தகவல்களை கொடுப்போம். நீங்கள் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.